கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. 147 சங்கீதம் 3 இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்தின் ஒவ்வொரு பகுதியையும் நாம் பார்ப்போமானால், சங்கீதக்காரன் தேவன் எப்படிப்பட்ட நன்மைகளையெல்லாம் செய்கிறார் என்று அங்கு சொல்லி துதித்து கொண்டே வருவதை நாம் பார்க்கலாம். கடைசியாக அவர் சொல்லி இப்படியாக முடிக்கிறார், அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை என்று சொல்கிறார். ஆகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவர் உற்று கவனிக்கிறவராய் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே தான் நம்முடைய இருதயம் நொறுங்கி போயிருந்தாலும் அந்த இருதயத்தின் நொறுக்குதலை அவர் அறிந்திருக்கிறார். அவர் குணமாக்க அவரால் மாத்திரமே முடியும். அவர் நம்முடைய காயங்களை அவர் கட்டுகிறவராய் இருக்கிறார். நாம் அநேகருடைய வார்த்தையினாலே செயலினாலே நாம் ஒருவேளை நொறுங்கி போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் ஆழங்களையும் அந்த அந்தரங்கங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் நொறுங்கினவர்களுக்கு, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் நொறுங்கி போய் இருக்கும் பொழுது அவர் நமக்கு சமீபமாக இருந்து நம்முடைய காரியங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வார்த்தையினாலே மாத்திரமே நாம் குணமாக முடியும். அவருடைய வார்த்தையை கொண்டே நம்முடைய காயங்களை கட்டுகிறார். இதே சங்கீதம் 15 சொல்கிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது என்று சொல்கிறார். ஆகவே தீவிரமாய் நம்மிடத்திலே பிரவேசிக்கிற அந்த வார்த்தை நம்மை குணப்படுத்துகிறதாய், நம்மை தேற்றுகிறதாய், நம்மோடு கூட இருக்கிறது. இந்த சங்கீதக்காரன் 18 சங்கீதத்திலே, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் என்று சொல்கிறார். நாம் இப்படிப்பட்ட நொறுங்குண்ட நேரத்திலே, நெருக்கப்படுகிற நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்தை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம், நம்முடைய அபயம் எல்லாம் தெய்வ சமூகத்தை நோக்கினதாகவே இருக்கட்டும். ஏனென்றால் ஏசாயா 30:26 கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்குகிற நாளிலே என்று வாசிக்கிறோம். நம்முடைய இருதயத்தின் அடிக்காயத்தை, ஆழமான அந்த காயத்தை தேவனால் மாத்திரமே குணப்படுத்த முடியும். ஏனென்றால் மனிதன் முகத்தை தான் பார்க்கிறான். நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்தருகிறவர் நம்முடைய இருதயத்தின் அந்த காயத்தை அறிந்தவராய் அவர் நம்முடைய வார்த்தையை தீவிரமாய் அனுப்பி நம்முடைய காயங்களை கட்டுகிறவராகவே இருக்கிறார். ஆகவே தான் இங்கே ஏசாயாவிலே நாம் வாசிக்கும் பொழுது 57:15 நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி, நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். நாம் நம்முடைய இருதயம் நொறுங்கி போயிருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தின் காயங்களை, நம்முடைய இருதயத்தை, சோர்ந்து போன நொறுங்கி போன இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கு அவர் நம்மிடத்திலே வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய காரியத்தை அறிந்திருக்கிறார். இங்கு பரிசேயன் ஆயக்காரனுடைய ஜபத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பரிசேயனுடைய ஜபம் அலங்காரமான வார்த்தைகளாகவே இருந்தது. ஆனால் ஆயக்காரனுடைய வார்த்தை அங்கு நொறுக்கப்பட்டதாய், தன்னுடைய மார்பிலை அடித்தவனாய் தன்னுடைய தெய்வ சமூகத்திலே தாழ்த்தினான். அப்படிப்பட்ட காரியத்தை நாம் தேவ சமூகத்திலே செய்யும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு சமீபமாகவே இருக்கிறார். இங்கே 51 சங்கீதம் 16 நாம் பார்ப்போமானால், பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. ஆனால் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணீர் என்று சொல்லுகிறார். அவர் பலிகளிலே பிரியப்படுகிறதில்லை. ஆனால் நாம் நொறுங்கி தெய்வ சமூகத்திலே போகும் பொழுது அதை சர்வாங்க தகன பலியாக, நீதியின் பலியாக ஏற்றுக்கொண்டு அதில் பிரியப்படுகிறார் என்று வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நேரமும் தெய்வ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அவர் நம்முடைய காயங்களை கட்டுவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்ற வேத வார்த்தையின்படி இருதயம் நொறுங்குண்டு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் காயம் கட்டும்படியாய், குணப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூல ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.